ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகள் பார்க்க போகிற தங்கமகளில் வந்துட்டு நம்ம அஞ்சலி ஒரு பக்கம் வேக வேகமாக வெளியே வந்து எட்டி பார்க்குறாங்க. என்ன தப்பா அப்படி எட்டி பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா செடியை எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. செடி ப்ளூ கலரில் மாறிடுச்சு, செடியே டெத் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு விஷம் கலந்துருக்கீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் அப்போ ஏதோ கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டாங்க. சந்தேகப்பட்ட கையோடு இவங்க நின்றுட்டு இருக்க அந்த டைம் பார்த்து ரங்கநாயகி வந்துட்டு அஞ்சலி இருக்கிற வரையும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது திவ்யாவை, அப்போ கண்டிப்பாக பழியாங்கணும்னா நம்ம அஞ்சலியை வெளியே அனுப்பி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு டூப்ளிகேட் அப்பா அம்மாவை வர வச்சுட்டாங்க. வர வச்சு இவங்க தான் உங்கள் பொண்ணு தூக்கிட்டு போங்க, அள்ளிட்டு போங்கன்னு அப்படியே தூக்கி கொடுத்துட்டாங்க. இப்படி நீ தூக்கி கொடுத்துட்டா நான் போயிடுவேனா, உன்னை விட்டுருவானான்னு சொல்லிட்டு நெருப்புடா நெருங்கடா பாப்போன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டுட்டு சும்மா வந்து நின்னாங்க பாருங்க. வேற லெவல் என்ட்ரிப்பா அப்படிங்கிற மாதிரி நின்னது மட்டும் இல்லைங்க, என்னை விட்டு வெளியே அனுப்புனீங்கன்னா நீயும் விட்டு வெளியே போய் ஆகணும். உன்னை பற்றினா ஒரு சில உண்மைகள் எனக்கு தெரியும், அதில் ஒன்றை எடுத்து விட்றேன் பாருன்னு சொல்லிட்டு சும்மா பிடிபிடா எடுத்து விட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கொண்டு வர இதில் ஒரு ஆதாரம் இருக்குன்னு பிளாக்மெயில் பண்ணாங்க. இருக்குமா இருக்காதான்னு தெரிலங்க. திவ்யாவுக்கு நீ ஏதோ கலந்து கொடுத்துருக்காமான்னு சொல்லிட்டு இவங்கள சொல்ல இதில் ஃபோனில் இருக்குது, நீ அழிக்கணும் ட்ரை பண்ணினா அவ்வளோதான், உன்னை விட்டு வெளியே அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கு ஐயோ இவள்கிட்ட மாட்டிக்கிறமே சிக்கி சின்ன பண்ணா வருமேன்னு பல கேள்வி. சரி, இதுக்கப்புறமாவது இந்த அம்மா ஏதாவது கலக்காமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. இந்த அம்மாவை திருத்த யாராலையும் முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ திருந்ததுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ இந்த 3 பொண்ணுங்களையும் ஏதாவது பண்ணணும்னு நினச்ச அவ்வளோதான், நான் இவங்களுக்கு சாமி மாதிரி செஞ்சிருவேன் அப்படின்ட்டாங்க. என்னடா அது இவ டைலாக் அடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க. இதுக்கப்புறமாவது மாற ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம மீனாட்சி ஒரு பக்கம் நடக்கிறாங்க. எதுக்குமா என்ன ஆச்சு இவ்வளோ தூரம் நடக்கிறீன்னு சொல்லி கேள்வி கேட்க, இல்லை முத்துமாமா வந்து இந்த போட்டியில் கலந்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏமா கலந்துக்க சொல்கிற கலந்துக்க வேணான்ற என்ன பண்ணும்.